ஹாய் எவ்ரிவான். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிவார்ட் அண்ட் காம்பன்சேஷன் தான் பார்க்க போகிறோம். ஒரு கம்பெனியில் ரிவார்டு எதுக்கு கொடுக்குறாங்க, காம்பன்சேஷன் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரிவார்ட் அண்ட் காம்பன்சேஷன் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அட்ராக்ஷன் ஆஃப் டேலண்ட், ஒரு எம்ப்ளாயோட டேலண்ட்டை வெளியே கொண்டு வர்றதுக்காகவும் ரிட்டென்ஷன் ஆஃப் எம்ப்ளாயீஸ், ஒரு கம்பெனியை விட்டு இன்னொரு கம்பெனிக்கு போயிடக்கூடாது, நம்ம கம்பெனியிலே தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் மோட்டிவேஷன் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது ஒரு எம்ப்ளாயீஸை ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து அவங்கள கம்பெனியில் இருக்க வைக்கிறதுக்கும் நெக்ஸ்ட்டு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு தான் ரிவார்டு அண்டு காம்பன்சேஷன் ஒரு கம்பெனியில் கொடுக்குறாங்க. காம்பன்சேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா, காம்பன்சேஷன் இஸ் த டோட்டல் மானிட்டரி அண்ட் நான் மானிட்டரி பே ப்ரொவைடட் டு எம்ப்ளாயீஸ் இன் ரிட்டர்ன் ஃபார் their ஒர்க். அப்படின்னா இப்போ எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு மானிட்டரியாகவோ இல்லை நான் மானிட்டரியாகவோ ஒரு பே பண்ணுறாங்க. இதில் காம்போனன்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, டைரக்ட் பே அப்படின்னா சேலரி, வேஜஸ், இன்சென்டிவ்ஸ் இந்த மாதிரி கொடுக்குறதுலையும் பண்ணலாம். அதே இது இன்டைரக்ட் பே அப்படின்னா பெனிஃபிட், இன்சூரன்ஸ், ரிட்டைர்மெண்ட் ஃபண்டு இந்த மாதிரியும் கொடுக்கலாம். எக்ஸாம்பிள் வேறு கொடுத்துருக்கேன். மந்த்லி சேலரி ப்ளஸ் பிஎஃப் ப்ளஸ் மெடிக்கல் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் கொடுக்கறது காம்பன்சேஷன் அப்படின்ட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ரிவார்டு அப்படின்னா என்னன்னு பார்த்தலாம். ரிவார்ட் இஸ் த ரெகக்னேஷன் கிவன் டு எம்ப்ளாயீஸ் ஃபார் their contribution எஃபெக்ட் ஆர் பெர்ஃபார்மன்ஸ். ரிவார்டு அப்படிங்கிறது ஒரு ரெகக்னேஷன், அதாவது அவங்க பண்ண ஒர்க்கோ இல்லை டார்கெட்டை சீக்கிரமாக அச்சீவ் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன், ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கறதுக்காண்டி ஒரு ரெகக்னேஷன் கொடுக்கறது தான் ரிவார்டு. அதில் டைப்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா மானிட்டரி ரிவார்ட், நான் மானிட்டரி ரிவார்ட்ஸ்ன்னு இருக்குது. மானிட்டரி ரிவார்டில் போனஸ், கமிஷன், வவுச்சர்ஸ் இந்த மாதிரி கொடுக்குறது. நான் மானிட்டரி ரிவார்ட்ஸில் ப்ரமோஷன், அவார்டு, ரெகக்னேஷன், ஃப்ளெக்சிபிள் ஹவர்ஸ் இந்த மாதிரி கொடுக்குறது. எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், எம்ப்ளாயி ஆஃப் த மந்த் சர்டிஃபிகேட். நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரிவார்ட் அண்ட் காம்பன்சேஷன். ரிவார்டுக்கும் காம்பன்சேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, காம்பன்சேஷன் அப்படிங்கிறது பேமெண்ட் ஃபார் ஒர்க், ஒரு பேமெண்ட் கொடுக்கறது. அதே இது ரிவார்டுங்கிறது அப்ரிசியேஷன் ஃபார் ஒர்க், ஒரு குட் ஒர்க் பண்ணுறதுக்கு. இது பேமெண்ட், அது அப்ரிசியேஷன். ரெண்டாவது ஒன்று பார்த்திங்கன்னா, இது ஃபிக்ஸடாக இருக்கும். பேமெண்ட் ஃபிக்ஸட் அண்ட் ரெகுலராக இருக்கும். ரிவார்டு அப்படி கிடையாது, வேரியபிள் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் பேஸை பொறுத்து ரிவார்ட்ஸ் வேரியபிள் ஆகிட்டே இருக்கும். காம்பன்சேஷனுங்கிறது சேலரி, வேஜஸ், பெனிஃபிட்ஸ் இந்த மாதிரி. ரிவார்டுங்கிறது அவார்ட்ஸ், ரெகக்னேஷன், இன்சென்டிவ்ஸ் இந்த மாதிரி வராது. காம்பன்சேஷனுங்கிறது மெயின்டைன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், ஒரு பேமெண்ட் கொடுக்கறதுனால அது ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை மெயின்டைன் பண்ணும். ரிவார்டுங்கிறது ஒரு எம்ப்ளாயை மோட்டிவேட் பண்ணுறதுக்காகவும் ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கறதுக்காகவும் நம்ம அவார்டோ ரெகக்னேஷனோ அந்த மாதிரி இருக்கிறத ரிவார்டு. டைப்ஸ் ஆஃப் காம்பன்சேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, டைரக்ட் காம்பன்சேஷன். டைரக்ட் காம்பன்சேஷன் அப்படின்னா நம்ம பே பண்ணுறது, வேஜஸ், சேலரிஸ், கமிஷன், இன்சென்டிவ்ஸ் இந்த மாதிரி. இன்டைரக்ட் காம்பன்சேஷனாக இதுவும் பேமெண்ட் பண்ணுறது தான், ஆனால் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் மாதிரி இன்சூரன்ஸ், ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட், ஹவுசிங், பெய்ட் லீவ் இந்த மாதிரி கொடுக்குறது. நான் ஃபினான்ஷியல் காம்பன்சேஷன் அப்படின்னா ஜாப் செக்யூரிட்டி, க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இந்த மாதிரி ஃபினான்ஷியலாக இல்லாமல் நான் ஃபினான்ஷியலாகவும் காம்பன்சேஷன் ஒரு கம்பெனியில் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் ரிவார்ட். இன்ட்ரின்சிக் ரிவார்ட், அதாவது இன்ட்ரின்சிக் அப்படிங்கிறது ஒரு அச்சீவ்மெண்ட், ஒரு ரெகக்னேஷன், அவங்களுக்கு ஒரு க்ரோத் அந்த மாதிரி கொடுக்குறது இன்ட்ரின்சிக் ரிவார்டு. எக்ஸ்ட்ரின்சிக் ரிவார்ட்னால் போனஸ், ப்ரமோஷன், ப்ரைஸ், அப்ரிசியேஷன் லெட்டர்ஸ் அந்த மாதிரி கொடுக்குறது. இண்டிவிஜுவல் ரிவார்ட்ஸ்னால் அவார்ட், சர்டிஃபிகேட், அப்புறம் இன்சென்டிவ்ஸ் இதெல்லாம். டீம் ரிவார்டு அப்படின்னா குரூப்பாக போனஸ் கொடுக்குறது, குரூப்புக்கு ஒர்க் பண்ண குரூப்புக்கு போனஸ் கொடுக்குறது, டீமை அவுட்டிங்ஸ் கூப்பிட்டு போகிறது, அப்புறம் கலெக்டிவ் ரெகக்னேஷன், ஒரு டீமாக வாங்குறது, அதாவது டீமில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ஒரு
ரிவார்ட் கொடுக்கறது தான் வந்து டீம் ரிவார்ட்ஸ். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரிவார்ட் அண்ட் காம்பன்சேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அட்ராக்ட் அண்ட் ரீட்டைன் டேலண்ட் எம்ப்ளாயீஸ். இப்போ வந்து நம்ம ரிவார்ட் கொடுக்கறதுனாலையோ இல்லை காம்பன்சேஷன் கொடுக்கறதுனாலையோ ஒரு கம்பெனியை விட்டு இன்னொரு கம்பெனிக்கு வந்து எம்ப்ளாயீஸ் போயிடக்கூடாது. அதே மாதிரி அவங்க டேலண்ட்டை வந்து வெளிக்கொண்டு வரணும், ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம்ம வந்து ரிவார்ட் அண்ட் காம்பன்சேஷன் வந்து கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் மோட்டிவேஷன் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி. இது வந்து ஒரு எம்ப்ளாயீஸை வந்து மோட்டிவேஷன் கொடுக்கும், அதே சமயத்தில் நம்மளுக்கு ப்ரொடக்டிவிட்டி வந்து அதிகமாக கிடைக்கிறதுக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்குது மோட்டிவேஷன் பண்ணுறதுனால. நெக்ஸ்ட்டு பில்ஸ் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் ராயல்ட்டி. எம்ப்ளாயீஸ் மத்தியில் வந்து ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனை வந்து இது பில்ட் பண்ணும். ராயல்ட்டி, அதாவது நம்ம வந்து இந்த கம்பெனி விட்டு அடுத்த கம்பெனி போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு ராயல்ட்டியும் வந்து க்ரியேட் பண்ணும். என்கரேஜ் பாசிட்டிவ் ஒர்க் கல்ச்சர். இப்போ நம்ம ஒருத்தவங்களை மோட்டிவேட் பண்ணுறதுனாலையோ இல்லை அவங்கள அப்ரிசியேஷன் பண்ணுறதுனாலையோ இது வந்து பாசிட்டிவ் ஒர்க் கல்ச்சரை வந்து என்கரேஜ் பண்ணுது எம்ப்ளாயீஸ் நடுவில். அப்புறம் அலைன்ஸ் எம்ப்ளாயீஸ் கோல் வித் ஆர்கனைசேஷனல் கோல். இப்போ ரிவார்ட் அண்ட் காம்பன்சேஷன் கொடுக்கறதுனால எம்ப்ளாயியையும் ஒரு பக்கம் சாட்டிஸ்ஃபை பண்ணுது, அதே சமயத்தில் ஆர்கனைசேஷனையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இப்போ ஒரு எம்ப்ளாயீஸ்க்கு வந்து நம்ம மோட்டிவேஷன் கொடுத்து அப்ரிசியேஷன் கொடுத்தோன்னா அவங்களுக்கு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடும். ஸோ நம்மளுக்கு மோர் ப்ரொடக்டிவிட்டி கொடுக்கறதுக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்குது. அந்த டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணிடுறாங்கல்ல. இது வந்து ரெண்டுத்துக்குமே எம்ப்ளாயீஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, அதே சமயத்தில் ஆர்கனைசேஷனுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கன்க்ளூஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, காம்பன்சேஷனுங்கிறது வந்து பேமெண்ட் ஃபார் த ஜாப். நீங்கள் பண்ணுற வேலைக்கு ஒரு பேமெண்ட் கொடுக்குறது. அதே இது ரிவார்டு அப்படிங்கிறது வந்து உங்கள் பர்ஃபார்மன்ஸ்க்கு ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்கறது. இது வந்து சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டும் சேர்ந்து எதுக்கு அப்படின்னா எம்ப்ளாயீஸை வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்கும் எம்ப்ளாயீஸோட பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப்பை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணுறதுக்கும் ஒரு கம்பெனியில் ரிவார்ட் அண்ட் காம்பன்சேஷன் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.